கஜா புயலால் பாதிக்கப்பட்ட திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் தற்போது மரக்கடத்தல் சூறாவளியில் சிக்கி தவிக்கிறது. ஒப்பந்த பணியாளர்கள் தொடங்கி பல்கலைக்கழகத்தின் தலைமை நாட்காலியில் இருப்பவர்கள் வரை இந்த முறையீட்டில் சிக்கியுள்ளது. எதனால்? கஜா புயலால் ஆற்றங்கரையில் வீழ்ந்த தேக்கு மரங்கள் வெட்டப்பட்டு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக வளாகத்திற்குள் பதுக்கப்பட்டன. பூதாகரமாக உருவெடுக்கும் இந்த வழக்கு தற்போது மத்திய பல்கலைக்கழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேக்கு மரங்களை பதுக்கியவர்கள் யார்? உதவியவர்கள் யார்? வெட்டாற்றங்கரையில் நடப்பட்டிருந்த தேக்கு மரங்கள் எங்கே? திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. அதன் எதிரே உள்ள வெட்டாற்றங்கரையில் வனத்துறைக்கு சொந்தமான தேக்கு மரங்கள் உள்ளன. கடந்த மாதம் கஜா புயல் தாக்கிய போது அங்கிருந்த தேக்கு மரங்கள் ஏராளமாக சாய்ந்து விட்டன. சாய்ந்து போன மரங்கள் திருடப்படுவதாக திருவாரூர் வனசரக அலுவலகத்திற்கு புகார்கள் குவிந்தன. வனசரக அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி, வனவர் சுப்பிரமணியன் ஆகியோர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் எதிரே உள்ள நிலக்குடி வெட்டாற்றங்கரையில் விசாரணை நடத்தினர். அதில் அந்த பகுதியை சேர்ந்த முன்னாள் வருவாய்த்துறை ஊழியர் பன்னீர்செல்வம் என்பவர் சில தேக்கு மரங்களை மத்திய பல்கலைக்கழக ஊழியர்கள் உதவியுடன் மத்திய பல்கலைக்கழகத்திற்குள் எடுத்துச் சென்று பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. 6 தேக்கு துண்டுகள் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அட்ஜாயினிங்கில் இருக்கக்கூடிய அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதரில் இருக்கிறத கண்டுபிடிச்சோம். அந்த தேக்கு துண்டுகளோட அளவு மொத்த கனமீட்டர் பார்த்தீங்கன்னா 883 m3. இதோட கன அடின்னு பார்த்தோம்னா 31 கன அடி வருது. இதோட தோராய மதிப்பு 40,000 ரூபா இதோட தோராய மதிப்பு. இதில் யார் யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறோம். அந்த டியூட்டியில் இருந்தக்கூடிய செக்யூரிட்டி கார்டை இனிஷியலாக அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் எப்படி போச்சு, ஏன்னா என்ட்ரி நோட்டில் என்ட்ரி போடாமல் ஒரு வண்டி உள்ளே போயிருக்கு. இந்த வழக்கில் பன்னீர்செல்வம், பல்கலைக்கழக தற்காலிக பிளம்பர் தீனதயாளன், டிராக்டர் ஓட்டுநர் கண்ணையன் என்ற 2 நபர்கள், பல்கலைக்கழக ஒப்பந்த காவல் பணியாளர்கள் சிவராமகிருஷ்ணன், முருகேசன் என்ற 2 பேர் என மொத்தம் 5 பேர் கைதாகினர். பல்கலைக்கழக தற்காலிக பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அதே நேரம் பல்கலைக்கழக துணை பதிவாளர் வேலுவிடமும் வனத்துறையினர் விசாரணை நடத்தினர். தேக்கு மர பதுக்கலில் அவருக்கும் தொடர்பிருப்பது அம்பலமானது. இதையடுத்து அவரிடம் இருந்த பொறுப்புகள் பறிக்கப்பட்டு அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நாங்க தீனா, கோபி அப்படின்ற 2 கான்ட்ராக்ட்ல இருந்த பிளம்பர்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் 2 கார்ட்ஸ், ஒரு ஹெட் கார்ட் சிவராமகிருஷ்ணன் அண்ட் தி அதர் கார்ட் முருகேசன், அவங்க 2 கார்ட்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தேர் இஸ் ஒன் மோர் பர்சன் ஹூ இஸ் ஆல்சோ பீன் இன்வால்வ்ட், ஃபார் விச் எங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் பெண்டிங்காக இருக்கு. அதே நேரம் துணை பதிவாளர் மீது அதிகபட்ச நடவடிக்கையாக பணியிடை நீக்கம் மட்டும் செய்ய முடியும் என்றும் விசாரணை முடிவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பதிவாளர் புவனேஸ்வரி. சார், மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சஸ்பென்ஷன் வரைக்கும் இம்மீடியட்டா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அக்கார்டிங் டு ஆர் டிசிப்ளினரி ஆக்ட்ஸ், எங்களோட ஸ்டாட்யூட்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கறத வச்சு தான் நாங்க ஆக்ஷன்ஸை டிரைவ் பண்ணுவோம். மேக்ஸிமம் லெவல் இஸ் ஸ்டில் சஸ்பென்ஷன். சார், இந்த வழக்கில் தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் கடத்தல் நிரூபிக்கப்பட்டால் சட்டப்படியான நடவடிக்கைகளுக்கு உட்படுவேன் என்றும் துணை பதிவாளர் வேலு வாக்குமூலம் அளித்ததாக வனத்துறை தெரிவித்துள்ளது. அதே நேரம் தேக்கு மர கடத்தல் தொடர்பாக பதிவாளர் புவனேஸ்வரியிடமும் விசாரணை நடத்தப்படும் எனவும் திருவாரூர் மாவட்ட வன அலுவலர் அறிவொளி கூறியுள்ளார். இந்த சூழலில் பல்கலைக்கழக வளாகத்தில் பதுக்கப்பட்டதால் இந்த விவகாரம் வெளியில் வந்துள்ளதாகவும், திருவாரூர் மாவட்டத்தில் வனத்துறை சார்பில் ஏக்கர் கணக்கில் நடப்பட்ட தேக்கு மரங்கள் கஜா புயலில் வீழ்ந்ததாகவும்
அவை முறையாக கணக்கெடுக்கப்படவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். பல்வேறு இடங்கள்ல விழுந்த மரங்களை அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அல்லது வெளியிலிருந்து சில நபர்கள் சூறையாடி சென்றிருக்கிறாங்க. இப்ப அரசுக்கு அந்த புள்ளி விவரங்களோ அந்த கணக்கோ எடுக்கப்படவே இல்லை. காரணம், இது மிகப்பெரிய ஒரு அரசுக்கு ஒரு வருவாய் இழப்ப இல்ல அரசுக்கு சேர வேண்டிய ஒரு நிதி இன்னைக்கு சூறையாடப்பட்டிருக்கு. வீழ்ந்த தேக்கு மரங்கள் என்னவாயின, தேக்கு மர கடத்தலில் இன்னும் யார் யாருக்கு தொடர்பிருக்கிறது என்பது போன்ற விவரங்கள் விசாரணைக்கு பின் தெரியவரும் என்கின்றனர் வனத்துறையினர்.